பௌஷ்ய மாத மகாத்மியம் என்று அழைக்கப்படும் தை மாதத்தின் 8ஆம் அத்தியாயமான 8ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இந்த வார்த்தைகளை கேட்ட பின்னர் நாரத மாமுனிவர் மிகவும் வருத்தமடைந்தார். ஆனால் இன்னும் கவலை கொள்ளத் தொடங்கினார். நாரத மாமுனிவர் கூறினார், பகவானே, ருக்மிணி நாதரே வைகுந்தத்திற்கு சென்ற போது அதன் பின்னர் அங்கு என்ன நிகழ்ந்தது என்று கூறத் தொடங்கினார். பகவான் ஸ்ரீஹரி அனைவருக்கும் நன்மை பயக்கும் என்பதை தயவு செய்து என்னிடம் கூறுங்கள். அத்தகைய கேள்வியால் மகிழ்ச்சி அடைந்த பகவான் ஸ்ரீமன் நாராயணர் உலகிற்கு மகிழ்ச்சியை தருவதற்காக நாரத மாமுனிவரிடம் இந்த வார்த்தைகளை கூறினார். நாராயணர் கூறினார், நாரத முனிவரே, தேவி ருக்மிணியும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் வைகுந்தத்திற்கு சென்ற போது அதிக மாசத்தை தன்னுடன் தங்க வைத்தாள். அங்கே வைகுந்தத்தில் தங்கிய பிறகு அதிக மாசம் நிறைய அனுபவிக்க தொடங்கினார். இறைவனுடன் விளையாடத் தொடங்கினார். மனதில் மகிழ்ச்சி அடைந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அதிக மாசத்தை எல்லா மாதங்களிலும் சிறந்ததாக மாற்றினார். அதை அனைவராலும் விரும்பப்பட வைத்தார். இப்படியாக பக்தர்களான யுதிஷ்டிர மன்னரையும் திரௌபதி தேவியையும் கருணையுடன் கண்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் இவ்வாறு கூறினார். அரசரே, துக்கத்தில் மூழ்கி இருந்ததால் தபோவனத்திற்கு வந்த புருஷனை நீங்கள் ஆதரிக்கவில்லை. மேலும் காட்டில் தங்கியதால் அந்த விருப்பமான பிருந்தாவனம் சந்தர்ப்பம் தெரியாமல் போய்விட்டது. சோகமான இதயத்துடன் பீஷ்ம பிதாமகரும் துரோணாச்சாரியாரும் கூட அதை குறித்து அறியவில்லை. நீங்கள் சென்று விட்டீர்கள். வேதவியாசரிடமிருந்து பெற்ற அறிவு வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தது என்பது கூட அவளுக்கு தெரியாது. மிகவும் சக்தி வாய்ந்த அர்ஜுனன் இந்திரபிரஸ்தத்திற்கு சென்றான். ஆனால் அவனது துக்கத்தால் துக்கமடைந்த தாங்கள் உங்கள் விதியின் காரணமாக உங்களுக்கு தெரியாது. இப்போது என்ன செய்ய வேண்டும்? மனிதன் தனது விதியின் விளைவுகளை அனுபவிக்க வேண்டும். மகிழ்ச்சி, துக்கம், அச்சமும் மகிழ்ச்சியும் அடையப்படுவது எப்போதும் அதிர்ஷ்டத்தை நம்புவதால் தான். அரசரே, யுதிஷ்டிரரே, இப்போது உங்கள் துக்கத்திற்கான மற்றொரு காரணத்தை நான் உங்களுக்கு கூறுகிறேன். வரலாற்றின்படி இந்த கதையை கேளுங்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், யுதிஷ்டிர மன்னரே, இந்த திரௌபதி தனது முந்தைய பிறவியில் அதிர்ஷ்டசாலியான பிரம்மதேவனின் மகளாவாள். சிறிது காலத்திற்கு பின்னர் அவளுக்கு 10 வயது ஆனது. அவள் தன் தந்தையின் ஒரே மகள். மிகவும் புத்திசாலி, நல்லொழுக்கம் மற்றும் அழகானவள். அவள் தன் தந்தைக்கு மிகவும் பிரியமானவள். தன் அண்டை வீட்டாரான சாக்கியர்களின் மகிழ்ச்சியைக் கண்டு அவள் ஒரு மகனையும் பேரனையும் விரும்பத் தொடங்கினாள். நல்ல குணங்களும் செல்வமும் கொண்ட கணவனாகவும் மகிழ்ச்சியை தரும் ஒரு மகனை நான் எப்படி பெற முடியும் என்று சிந்திக்கத் தொடங்கினாள். ஆனால் விதி ஏற்கனவே அதை அழித்து விட்டுவிட்டது. நான் என்ன செய்ய வேண்டும்? நான் ஏதாவது முனிவரிடம் செல்ல வேண்டுமா, அல்லது ஏதாவது ஒரு துறவியிடம் சென்று அங்கு வாழ வேண்டுமா? என் அதிர்ஷ்டம் எப்படி உறங்கிவிட்டது? யாரும் என்னை திருமணம் செய்ய விரும்பவில்லை என்பது என் விதியின் காரணமாக என் பண்டித தந்தை கூட முட்டாள்தனமாகிவிட்டார் என்பது மிகவும் ஆச்சரியமான விஷயம். திருமண நேரம் வந்தபோதும் அவர் என் அளவிற்கு ஒரு மணமகனை எனக்கு கொடுக்கவில்லை. என் நண்பர்களுக்கு கணவரின் துயரத்தின் வலியும் கன்னி பெண்ணின் கணவரின் மகிழ்ச்சியையும் தெரியும். அதே போல் என் பகவதி தாய் இவ்வளவு அமைதியற்ற மற்றும் பதட்டமான மனூரில் கவலையால் முன்பு எப்படி இறந்தார் என்று எனக்கு தெரியவில்லை. துக்கம் மற்றும் பற்றுதலின் அலைகளால் அவதிப்பட்ட பெண்ணின் தந்தையான இந்த புத்திசாலி ரிஷி அரசரும் பூமியில் அலையத் தொடங்கினார். ஆனால் கடுமையான முயற்சித்த பிறகு மகளின் தானம் செய்வதற்கு ஒரு மாப்பிள்ளை கிடைக்காததால் அவர் தனது மனூரில் ஏமாற்றமடைந்தார். தனது மகளின் நிலை கண்டு உடைந்தாலும் தனது சொந்த துரதிருஷ்டத்தாலும் அவரது உறுதியின் கூண்டு உடைந்து அவர் மிகவும் கோபமடைந்தார். பின்னர் அரசர் தனது முழு உடலிலும் ஏற்பட்ட கடுமையான வலியால் கலக்கமடைந்து மூச்சிலிருந்து மூச்சுக்கு உருண்டு இல்லத்தில் வந்து மது அருந்திய பின்னர் மயக்கம் அடைவது போல் தரையில் விழுந்தார். அது போலவே மனுஷருக்கு புரிகிறது. அதன் மகள் துயர நிலைக்கு தனது தந்தையிடம் வந்த நேரத்தில் அவர் மரணத்தின் விளிம்பில் இருந்தார். திடீரென்று தெய்வீக நற்செயல் காரணமாக நடுங்கி கன்னியாதான சம்பவத்தால் மரண பயம் மீண்டும் இல்லாமல் நித்தியத்திற்கும் கர்ம கடமைகளில் இருந்தும் விடுபட்டு
உலக ஆசைகளை விட்டுவிட்டு மனதை பகவான் ஸ்ரீஹரியின் மீது ஒருமுகப்படுத்தினார். அந்த புத்திசாலி அரசர் ரிஷியானவர் ராஜ ரிஷியானவர் பகவான் ஸ்ரீஹரி புருஷோத்தமனை நினைவில் கொள்ளத் தொடங்கினார். அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே, கோவிந்தரே, ஹரரே, முராரரே, ராதேஷ்யாமானவரே, தாமோதரரே, தினநாதரே, ஹர்ஷிஸ் கேசவரே, உங்களை நான் வணங்குகிறேன். இந்த உலக முனிவரின் வார்த்தைகளை கேட்டு பகவானின் மகள் இறந்த முனிவரின் ஆன்மாவை எடுத்து கொண்டு விரைவாக பகவானின் வைகுந்த தாமத்திற்கு சென்றார். தனது தந்தையின் மரணத்தை கேட்டு மகள் சத்தமாக அழ ஆரம்பித்து தனது தந்தையின் உடலை தன் மடியில் எடுத்து கொண்டு அழத் தொடங்கினாள். மிகவும் சோகமாக உணர்ந்த அவள் தனது தந்தையின் உயிருடன் இருப்பது போல கசப்புடன் அழத் தொடங்கினாள். மிகவும் மனமுடைந்த அவள், தந்தையே, தந்தையே, யாருடைய ஆதரவில் என்னை விட்டு விஷ்ணுலோகத்திற்கு சென்றீர்கள் என்று கூறத் தொடங்கினாள். தந்தையே, யாருடைய ஆதரவில் நான் தந்தையில்லாமல் வாழ்வேன்? எனக்கு எந்த சகோதரனும் இல்லை, எந்த குடும்ப உறுப்பினரும் இல்லை. என் உணவு மற்றும் உடைகள் குறித்து கவலைப்படுவது என் துறவி தாய் மட்டுமே. இப்போது இந்த நிலையில் நான் இறந்து விடுவேன். இப்போது வாழ்வதால் என்ன பயன்? அவள் அப்படி இப்படி மீண்டும் மீண்டும் அழுவதை கேட்டு அந்த காட்டில் வசிக்கும் பிராமணர்கள், இந்த ஆசிரமத்தில் யார் அழுகிறார்கள்? மிகவும் கருணையுள்ள முனிவரே என்று எண்ணத் தொடங்கினர். பின்னர் துறவி மேதாவி முனியின் மகளின் அழுகை முடிவு செய்து அவர்கள் அனைவரும் அங்கு சென்று மகளின் மடியில் இறந்த முனிவரை கண்டனர். காட்டில் இருந்த அனைவரும் அழத் தொடங்கினர். மகளின் மடியிலிருந்து இறந்த உடலை எடுத்து அதை தகன மைதானத்திற்கு எடுத்து சென்று அந்தேஸ்தி விதியால் அதை சுற்றி ஒரு வட்டம் போட்டு எரித்தனர். அந்த பெண்ணுக்கு விளக்கிய பின்னர் அவர்கள் அனைவரும் தங்கள் இல்லங்களுக்கு சென்றனர். அந்த பெண் தனது சக்தியை அங்கும் இங்கும் செலவழித்து தத்சத், நமோ நாராயணா, நமோ நாராயணா, ஸ்ரீ கிருஷ்ணாய நமோ நமக என்று உச்சரித்தார். பிரணபத்துடன் கூடிய இந்த மந்திரங்களை அவர் உச்சரித்து முனிவரின் உடலை தகனம் செய்தார். பௌஷ மாதம் என்று அழைக்கப்படும் தை மாத மகாத்மியத்தின் 8ஆம் அத்தியாயம் என்று அழைக்கப்படும் 8ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.